ஆஸ்திரேலியாவின் மின்னல் மனிதன், ஒவ்வொரு விக்கெட் கீப்பரின் இன்ஸ்பிரேஷனாக மாறிய வீரன், தி ஒன் அண்ட் ஒன் ஆடம் கில்கிறிஸ்டின் எபிக் ஜர்னி இந்த வீடியோல பார்க்கலாம். நவம்பர் 14, 1971 ஆஸ்திரேலியாவில் உள்ள நியூ சவுத் வேல்ஸில் ஆடம் கிரேக் கில்கிறிஸ்ட் அவர்கள் பிறந்தாரு. யங் ஏஜ்ல பேட்ஸ்மேனாக தான் தன்னோட கிளப் டீமுக்கு ரீப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா விக்கெட் கீப்பிங் மேல உள்ள இன்ட்ரெஸ்ட்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா மாறினாரு. இந்த ஜெனரேஷன்ல டீம்ல செலக்ட் பண்ற மாதிரி அந்த ஜெனரேஷன்ல ஈஸியா ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ள செலக்ட் பண்ண மாட்டாங்க. தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக கில்கிறிஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினாரு. அதுக்கப்புறமா தான் ஆஸ்திரேலியாக்கு இவரை செலக்ட் பண்ணாங்க. 1996ல ஓடிஐலயும் 1999ல டெஸ்ட்லயும் ஆஸ்திரேலியாக்காக டெபியூட்டை ஓபன் பண்றாரு. ஸ்டார்டிங்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா ஆடின இவருக்கு ஆஸ்திரேலியா மத்தியில நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா 90ஸ்ல இருந்த விக்கெட் கீப்பரான இயன் ஹேலிய ரீப்ரசென்ட் பண்ணி தான் ஆடம் கில்கிறிஸ்ட் உள்ள வந்திருந்தாரு. அப்போ லோக்கல் கிரவுட்ஸ் எல்லாருமே இவரோட பேட்டிங்க பூ பண்ண ஆரம்பிச்சாங்க. கில்கிறிஸ்டோட அதிரடி பேட்டிங்க பார்த்து அப்ப இருந்த கேப்டனான ஸ்டீவாக் அவர்கள் 1998ல இருந்து கில்கிறிஸ்ட ஓபனரா ஆஸ்திரேலியாக்காக ப்ரோமோட் பண்றாரு ஓடிஐல. தன்னோட புதிய ரோல்ல ஆட ஆரம்பிச்ச கில்கிறிஸ்ட் அவர்கள் இரண்டாவது மேட்ச்லயே செஞ்சுரி அடிச்சு ஆஸ்திரேலியாவோட பர்மனன்ட் ஓபனரா மாறுறாரு. ஏர்லி 2000ஸ்ல கில்கிறிஸ்ட் கூட சேர்ந்த மேத்யூ வெடன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்திரேலியாவோட ஓபனிங் டெட்லி காம்போவா மாறுறாங்க நிறைய போலர்ஸ்க்கு. கில்கிறிஸ்ட் வெறும் விக்கெட் கீப்பரா மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவோட கேம் சேஞ்சரா இருந்தாரு. ஆஸ்திரேலியாக்காக ஓடிஐஸ்ல 287 மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதுல 9619 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 100+ தான் வச்சிருந்தாரு. டெஸ்ட்ல 96 மேட்ச்ல ரீப்ரசென்ட் பண்ணிருந்தாரு. 5570 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 50 கிட்ட வச்சிருந்தாரு. ஆஸ்திரேலியாக்காக 3 வேர்ல்ட் கப் இவர் ரீப்ரசென்ட் பண்ணிருக்காரு. அதுல கடைசியா நடந்த 2007 வேர்ல்ட் கப்ல 149 ரன்ஸ் கிட்ட ஸ்ரீலங்கா கூட ஃபைனல்ஸ்ல அடிச்சு ஆசிஸ ஹாட்ரிக் வேர்ல்ட் கப் வின் பண்ண வச்சாரு. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி, விஸ்டன் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர். அது மட்டும் இல்லாம மோஸ்ட் டிஸ்மிசல் பை விக்கெட் கீப்பர். இந்த மாதிரி எல்லா ரெக்கார்டும் இவரோட பையில தாங்க இருக்கு. கில்கிறிஸ்ட் கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தாங்க. பேட்ல நிக் வாங்கிட்ட பிறகு போலர் அப்பீல் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரு. அவர் பாட்டு அவுட்னு சொல்லி நினைச்சிட்டு பிரவிலியனை நோக்கி போயிடுவாரு. இது எந்த ஆஸ்திரேலியன் கிட்ட இருந்தும் நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்க. யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க. ஏஜ் ஃபேக்டர்னால 2007 வேர்ல்ட் கப் அப்புறமா இவரோட பேட்டிங் ஃபார்மும் டிராப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங்ல சிம்பிளான கேட்ச்லாம் டிராப் பண்ண ஆரம்பிச்சாரு. 2008ல இருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலுமே ஒரு சில வருஷம் ஐபிஎல்லையும் கிளப் டீம்ஸ்க்காக விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஃபுல் டைமா கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டு கமெண்ட்ரியில இறங்கிட்டாரு. ஒரு விக்கெட் கீப்பரா மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணனும்னு சொல்லிட்டு விக்கெட் கீப்பருக்கான ஸ்கிரிப்ட் எழுதுனது இவர்தாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா தோனி தான் விக்கெட் கீப்பிங்ல மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா தோனிக்கு அப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்தாங்க ஆடம் கில்கிறிஸ்ட். எத்தனை தலைமுறை மாறினாலும் இன்னும் நிறைய பிளேயர்ஸ்க்கு ஆடம் கில்கிறிஸ்ட் தாங்க இன்ஸ்பிரேஷனா இருக்காரு. வேர்ல்ட் கிரிக்கெட்டை சும்மா கில்லி மாதிரி சுத்தி வந்தாருங்க. ஆடம் கில்கிறிஸ்ட், we love you forever.